ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெரம்பலூர் தேசம் பிளாக். நான் உங்கள் மதன். நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு வர வழியில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு தான் நம்ம போனோம். இங்கே வந்து தஞ்சாவூர்லேருந்து 47 கிலோமீட்டர் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். ரொம்ப யூனிக்னஸாகவே சொல்லலாம். இங்கே வந்து ஒரு நீண்ட அடி கம்பம் உயரம் இருக்குது. அதில் வந்து தீபங்கள்லாம் ஏற்றப்படுவாங்களாம், கார்த்திகை தீபம் அன்னைக்கு. இங்கே வந்து நந்தி இருக்குது. அந்த நந்தியில் நம்ம வேண்டது எல்லாமே அப்படியே நடக்குமோ. இது வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோபுரம்னே சொல்லலாம். இது வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பழமையான சிற்பங்களும் இங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பில் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு மன அமைதி எடுத்துகிட்டு இங்கே வந்து ரீல்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு என்ஜாயபுளாக சம்மர் ஹாலிடேஸாக ஒரு வைப்பாக கொண்டாட இது ஒரு சிறந்த இடம்னே சொல்லலாம். இதில் ஒரு அற்புதமான ஸ்பாட்னே சொல்லலாம். இதில் வந்து பழமையான சிற்பங்கள்லாம் இருக்குது. நம்ம புக்கில் பார்த்துருப்போம், 4வது 5வது புக்கிலலாம் பார்த்துருப்போம், சிற்பங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சிற்பம்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா 6 o'clockனால இங்கே ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்துச்சு, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த கம்பத்தில் நாங்கள் ரொம்ப அதிகமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க தொடர்ந்து சப்போர்ட்